श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकार महादेशिकाय नमः। श्री रंगनायकी समिति श्रीरंगनाथ परब्रह्मणे नमः। श्रीमते கோதாயே நமः. இன்று முதல் சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீஸ்துதி என்றதான ஸ்தோத்திரத்தை ஓரளவுக்கு நாம் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசை. சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய தேவிமார்களான ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய 3 பேரை பற்றி ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி என்று அற்புதமான 3 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதில் அகலகில்லே நிறையும் என்று அலமையில் மங்கை உரைமார்பா என்றும், கண நேரமும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் அவனுடைய திருமார்பிலே வக்ஷஸ்தலத்திலே வீற்றிருக்கக்கூடியதான அந்த பட்ட மகிழ்ச்சியான அந்த ஸ்ரீதேவியை பற்றி தான ஸ்தோத்திரம் இந்த ஸ்ரீஸ்துதி. ஏன்னா இந்த ஸ்ரீ என்கிறதான பெரிய பிராட்டி தான் எம்பெருமானோடு சேர்ந்து நமக்கு பிரபத்தியும் போது உபாயமாயும் பிறகு நமக்கு பலனும் கொடுப்பவள் அவள் தான். 2 பேரும் சேர்ந்ததான், சேர்த்து தான் நமக்கு உத்தேசம் என்பதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விசேஷமாக அறுதிட்டு இருக்கின்றார்கள். இந்த ஸ்தோத்திரம் மொத்தம் 29 ஸ்லோகங்கள் கொண்டது. இதனால் விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும்னு பெரியவர்கள் கண்டறிந்த விஷயம். ஏன்னா ஸ்தோத்திரத்தை அனுசரித்தா என்னென்ன அபீஷ்டங்கள் உண்டோ எல்லாம் கிடைக்கும். சொல்லவே வேண்டாம், பிராட்டியின் அனுகிரகம் இருந்தால் நல்ல செல்வம் கிடைக்கும், சத்சந்தான பிராப்தி, எதெல்லாம் கேட்கின்றார்களோ எல்லாம் கொடுப்பாள். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை என்று நாம் தொடங்குகிறோம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி மனாதீத பிரசித விபவாம் மங்களம் மங்களாம் வக்ஷபீட்டி மதுவிஜயினா பூஷயந்தி ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஷ்ரவிகமகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணஸ்த்வாம் சரண்யாம் பிரபத்யே. மான அஜீத பிரதிதி விபவம், அதாவது எல்லையற்றதான புகழ்பெற்ற பெருமை உடையவளாய், மங்களானாம் மங்களம், அதாவது மங்கள பொருள்களுக்கெல்லாம் மங்களத்தன்மை அளிப்பவளாய், மதுவிஜயினா மதுவன்னும் அசுரனை வெற்றி கொண்ட எம்பெருமானுடைய வக்ஷ பீட்டியும் திருமார்பாகிய அந்த பீட்டத்தில் ஸ்வகாந்தியா தனது ஒளியினாலே பூஷயந்தியும் அழகுரை செய்வளாய், பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம இம்மை மறுவைகளைச் சேர்ந்த செல்வங்களை பிரார்த்தனையினாம் பிரஜானாம் வேண்டுகின்ற ஜனங்களுடைய ஸ்ரேயோமூர்த்தியின் நன்மையை வழி கொண்டவளாய், சரண்யாம் ஸ்ரீயம் துவாம் சரணவந்ததை காப்புளாய ஸ்ரீ என்ற திருநாமமுடைய ஒன்னை அசரணகா பிரபத்தியே வேதியற்ற வேறு கதியற்றவனான நான் சரணர்கின்றேன் என்று ஆரம்பிக்கிறார் சுவாமி. அதாவது இதில் என்னன்னா, பெரிய பிராட்டியே உலகமெல்லாம் புகழ்பெற்ற உன்னுடைய பெருமை அளவிட முடியாது, அதற்கு எல்லை கூறவே முடியாது. ஏன்னா வேதங்கள்லாம் உன்னுடைய பெருமையை ஓரளவு கூட சொல்லி முடிக்க முடியாமல் திண்டாடுறது. உலகத்தில் மங்களமான பொருட்கள் எத்தனையோ இருக்குது, அதுக்கு எல்லாத்தையும் மங்களத்தன்மையை நீ தான் கொடுக்குற. எம்பெருமானுடைய திருமாருமே நீ வீற்றிருக்கக்கூடியதான ஒரு பீடமாக கொண்டு எப்பொழுதும் அவனை விட்டு அகலாமல் அங்கே எழுந்துள்ள இருக்க நீ. உன்னுடைய திருமையினுடைய காந்தி அவனுடைய அந்த திருமார்பு வக்ஷஸ்தலத்தை இன்னும் ஒளியுடையதாக செய்கிறது. ஏன்னா ரொம்ப பேர் எல்லாரும் என்னென்னமோ விசாரிக்கிறா, அவாவா ஒருத்தருக்கு ஒரு எல்லாரும் பிரார்த்திக்கிறவா, ஒன்று ஒன்றும் கேட்குறா.
சில பேர் புத்திரன் வேணும்னு கேட்குறா, சில பேர் பணம் வேணுங்கிறா, சில பேர் மற்ற செல்வங்கள் பயன்கள் எல்லாம் கேட்குறா. அதை எல்லாத்தையும் மாத்திரம் நீ கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் அது எல்லாம் உயர்ந்ததான மோட்சத்தையும் உங்கள்கிட்ட வேண்டவாள் இருக்கா. ஏன்னா அல்ப பலனான இந்த லோகத்தில் இருக்கிற பல்பனை கேட்குறவா சில பேர் இருக்கா, உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்தை கேட்குறவாள் இருக்கா. அப்போ அவர்கள் விரும்பிய பலன் எல்லாத்தையும் நீ கொடுப்பதனால அவர்களுடையதான க்ஷேமமே நன்மையே ஒரே வடிவமாக இருந்தால் அது நீதான் என்கிற மாதிரி இருக்கையா? அடைக்கலம் புகுந்ததான அந்த ஆசிரியர்களுக்கு பக்தர்களுக்கு எல்லா விதமான ஆதரவையும் கொடுத்து ரட்சிக்கக்கூடியவர்கள் தான். இப்படிப்பட்டதான பெருமையுடைய ஸ்ரீ என்ற திருநாமம் கொண்டுள்ளாய். இதை காட்டிலும் உயர்ந்த திருநாமம் வேறு ஏது? இத்தகைய பெருமை உள்ளதான உன்னை அடியேன் சரண் புகின்றேன்கிறார். இந்த ஸ்ரீ என்ற சொல்லுக்கு 6 விதமான லட்சணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீயத்தே, ஸ்ரயத்தே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ரீநாதி, ஸ்ரீநாதி. ஸ்ரீயத்தேன்னா எல்லா சேதனர்களாலே அடையப்படுபவள். ஸ்ரயத்தேனா அவளை, அதாவது இந்த சேதனர்களை ஜீவராசிகளை உய்விப்பதற்காக எம்பெருமானை இவள் அடைகின்றாள். இவள் முதல்ல எல்லாராலும் அடையப்படுகின்றாள். ஸ்ரீயத்தேனா. ஸ்ரேயத்தேனா இவள் எம்பெருமானை அடைகின்றாள். அப்புறம் ஸ்ருணோதி, சேதனர்கள் தங்களுடைய குறைகளை விண்ணப்பம் செய்யும்போது அது காது கொடுத்து கேட்கிறாள். ஸ்ராவயதி, அவர்களுடையதான இந்த சேதனர்கள் பிரார்த்தனையை தான் கேட்டது இல்லாமல் அதை எம்பெருமானிடத்தை கேட்க செய்கிறாள். ஸ்ருணாதி, அதாவது அடியார்களிடத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்களை எல்லாம் தோஷங்களை எல்லாம் ஒழிக்கின்றாள், பாபங்களை எல்லாம். ஸ்ரீநாதி, அடியார்களுக்கு நல்ல குணங்களை எல்லாம் கொடுக்கிறாள். இப்படி இந்த ஸ்ரீன்னு ஒரு வார்த்தை தான் அவர் சதுஸ்லோகத்தை சொல்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி சொல்லிவிட்டு ஸ்ரீரித்யே வச்ச நாமத்தே பகவதி புருமக்க தத்வாம் பயம்னார் அவர். இந்த ஸ்ரீ என்றதான அந்த ஒரு சொல் அதற்கு இந்த பிராட்டிக்கு இருந்ததான பெருமை அளவிட முடியாது என்பதை முதல் ஸ்லோகத்தில் சொல்லி, அப்படிப்பட்ட உன்னை அசரணகா பிரபத்தியே, வேறு கதியற்றவனான நான் உன்னை சரணடைகின்றேன் என்பதாக சொல்றான். 2வது பாசுரத்தில் அவிர்பாவா கலசஜலதௌ அத்வரேகேவாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாः சரசிஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜ்ஞைः அனவதி குண ஸ்துயசே ச கதம் த்வம். தேவி பெரிய பிராட்டியே, யஸ்யாஹ ஆவிர்பாவா கலச ஜலதோ, எவளுடைய அவதாரம் திருப்பார்க்கடலிலும் அத்வரை வாப்பி யாகசாலையிலுமோ, யஸ்யாக ஸ்தானம் எவளுடைய இருப்பிடம் சரசிஜவனம் தாமரைக்காடும் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா எம்பெருமானுடைய திருமார்பமோ, யஸ்யாக பூமா எவளுடைய செல்வம் அகிலம் புவனம் உலகம் முழுவதும் திவ்யம் பதம் வா ஸ்ரீவைகண்டமோ, அனவதி குணா எல்லையற்ற குணங்களுடையவளான சாத்வம் அத்தகைய நீ ஸ்தோக பிரஜ்ஞைஹி கதம் ஸ்துயசே, சிற்றறிவுடைய என் போன்றவர்களால் எப்படி துதிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். வழக்கப்படி சுவாமி தேசிகனுடையதான குணம் அது. தன்னுடைய நைச்சான சந்தானம், தனக்கு அதற்கு யோக்கியதை இல்லை என்பதை சொல்லுவர். அது மாதிரி இங்கே சொல்றார், பெரிய பிராட்டியே உன்னை துதிக்க முற்படுகின்றேனே, உன்னுடைய பெருமையை எண்ணி பார்த்தால் நான் செய்கிறது சரியா எனக்கே சந்தேகமாக இருக்கு. ஏன்னா உன்னுடைய பிறப்பு எப்படி,
நீ உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய வாழும் இடம், நீ நித்தியவாசம் செய்யக்கூடிய இடம், உன்னுடையதான ஐஸ்வர்யம், உன்னுடையதான திருக்குணங்கள், இதெல்லாம் எண்ணி பார்த்தா இது ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு சிற்றறிவு பிடித்த என் போன்றவன் முயற்சி செய்வதுங்கிறது ரொம்ப அபத்தமாக தெரியுதுன்னர். இது யார்? சர்வதந்திர சுதந்திரனா சுவாமி தேசிகன். ஏன்னா நீ முதல்ல திருப்பார்கடலில் அவதரிச்ச, பின் சீதையாக ஆவிர்வவித்த போது ஜனகன் வேள்விச்சாலையில் வந்து தோன்றினேன். இந்த 2 தோன்றங்களிலும் உனக்கு கர்ப்பவாசம் இல்லாதால் உன்னுடைய நாயகனான எம்பெருமானை விட நீ மேம்பட்டு நிற்கிற. ஏன்னா ராவன் வந்து கௌசல்யுடைய புத்திரனாக வந்து பிறந்தான். கர்ப்பவாசம் 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணி. நீ வாழக்கூடிய இடம் எப்படிப்பட்டதுன்னா இயற்கையான தூய்மையானது, இயற்கையான மனம் முதலியதான விசேஷமான பெருமை பெற்றதான தாமரை காடும் சர்வேஸ்வரனுடையதான அந்த வக்ஷஸ்தலம், அதாவது திருமார்பும். இந்த பெருமை வேறு யாருக்கானும் உண்டா? அது மாத்திரம் இல்லை, இந்த லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும், அதே மாதிரி நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்டமும் உனது ஆளுகைக்கு உட்பட்டது. ஏன்னா நீ தான் இந்த காந்தஸ்தே புருஷோத்தமஹான்னு அங்கே தே காந்தகா புருஷோத்தமஹா. புருஷோத்தமன் உன்னுடைய வர்த்தானா புருஷோத்தமனுக்கு உண்டான அத்தனை செல்வங்களும் பிராட்டி கொண்டு அத்தனையும், அதனால் எல்லளவும் குறைய கிடையாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நித்திய விபூதி எனப்படும் ஸ்ரீ வைகுண்டமும் உனது ஆளுகைக்கு உட்பட்டதான செல்வங்கள். உன்னுடைய கல்யாண குணங்களோ எல்லையற்றவை, சொல்லி மாளாது. ஒவ்வொரு குணத்தை பார்த்தாலும் ஒவ்வொன்றும் அது மாதிரி விசேஷமான பெருமை படித்து எல்லையற்றதாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு அம்சத்திலையும் ஒப்பற்ற பெருமையுடன் விளங்கக்கூடிய உன்னை அடியேன் போன்றவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது முடியுமா? எவ்வளவு வந்து சாகசமான காரியம், நான் அதில் முயற்சி பண்ணுறேனே என்று இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தவர், பிராட்டினுடைய பெருமையை பேச ஆரம்பித்தவர், இந்த பெருமையுடைய எல்லையற்ற பெருமையும் கல்யாண குணங்களும் இதெல்லாம் உடைய உன்னை என்னால் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்று, அதாவது நான் யோசிக்கிறது இருக்கட்டும், வேதங்களே கைவிரிக்கிறது, பின்வாங்கிறது, உன்னுடைய பெருமைகளெல்லாம் பேச முடியாது என்று. எப்படிப்பட்டது வேதம்? அனாதியானது, அப்பௌருஷேயமானது, தோஷமற்றது, நித்தியமானது. இப்படிப்பட்ட வேதம், அந்த வேதத்தாலே முடியாத ஒரு காரியத்தை நான் பண்ணணும் முயற்சிக்கிறேனே, எப்படிப்பட்ட சாகசமான காரியம் பார்த்தியா என்று தன்னை, அதாவது அதுதான் முக்கியம். சுவாமி தேசிகன்ட்ட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ஹியூமிலிட்டி. அதாவது சர்வதந்திர சுதந்திரர் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாச்சியார் 2 பேரும் இவருக்கு விருது கொடுத்துருக்கா. நான் கவிதார்க்கை சிம்மம்னு ஸ்ரீரங்கநாதன் சொன்னது பிரிச்சு இல்லை, சர்வதந்திர சுதந்திரம் என்றதான டைட்டில் ரங்கநாச்சியார் கொடுத்துருக்கார் இவருக்கு. அப்படிப்பட்ட பெருமை படைத்தவர். அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த பிராட்டினுடைய பெருமையை தன்னாலே பேச முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு தான் இறங்கி இருப்பது பெரிய சாகசமான காரியம்னு சொல்கிறாருன்னா, அப்போ அந்த தாயாருடைய பெருமை எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இப்போ 3வது ஸ்லோகமாக்கலாம். ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி தேகிபிஸ்தூயமானா ஸ்தோதவ்யத்வம் திசதி பவதி தேகிபிஹி ஸ்தூயமானா தாமேவ த்வாம் அனிதரகதிஹி ஸ்தோத்துமாசம் சமானா சித்தாரம்ப சகல புவன ஸ்லாಘನೀயோ பவேயம் சேவாபேக்ஷ தவ சரணயோः ஸ்ரேயசே கஸ்ய ந ஸ்யாத். என்ன சொல்றார்? பவதி, அம்மா தாயே, நீ தேகிபிகி ஸ்தூயமான பிராணிகளால் துதிக்கப்படுபவளாய், ஸ்தோதவ்யத்வம் திசதி பிறரால் போற்றப்படும் தன்மையை கொடுக்கிறாய். தாம் துவாமேவ அனிதரகதிகி ஸ்தோத்தும் ஆசம்சமானஹா. அத்தகைய உன்னையே வேறு புகழற்ற அடியேன் துதிப்பதற்கு
ஆசைப்பட்டவனாய் சித்தாரம்பா என் முயற்சி பலிப்பவனாய் சகலபூர்ண ஸ்லாகனீயா பவேயம் உலகம் முழுவதும் புகழ்வதற்கு உரியவனாக ஆவேன். தபச்சரணையோகோ சேவா அபேக்ஷா உன் திருவிடிகளிலே தொண்டு செய்ய விரும்புதல் கஸ்ய ஸ்ரேயசே நஸ்யாத் எவனுக்குத்தான் நன்மையாகாதுன்னு கேட்குறார். அதாவது இங்கே என்ன சொன்னால், அம்மா பெரிய பிராட்டியே உன்னை பக்தியோட சேத்தனர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணால் அவள் மீதான அந்த நல்ல காரியத்தை பார்த்து லோகங்கள் அவளை புகழ்றது. யாராலும் ஒருத்தர் பிராட்டியான பெரிய பிராட்டியான ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணாலும் பாரு எவ்வளோ அழகா அந்த மகாலட்சுமி தாயாரை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு லோகம் அவரை புகழும். அவர்களுக்கு அந்த பெருமை யாரால் கிடைக்கிறதுனா உன்னால் கிடைக்கிறது. ஏன்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னுடைய பெருமையினாலே அவர்களுக்கு புகழ் கிடைக்கிறது. அடியனுக்கு அது மாதிரி இப்போ பார்த்தா எனக்கு உன்னை தவிர வேறு புகழ் கிடையாது. முதல்லையே சொல்லிட்டேனா அசரணகா உன்னை நான் பிரபத்தியன்னு சொல்லியிருக்கேன். அப்படி ரொம்பவும் விசேஷமான அந்த பெருமை உடையதான உன்னை நானும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த என்னுடையதான இந்த முயற்சி இருக்கே நல்லபடி முடியுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஒன்றா ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு அதில் ஒன்றும் பயம் இல்லை, சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நான் உன் பெருமையே விசேஷமாக போற்றி ஸ்தோத்திரம் பண்ணி புகழ்வதை பார்த்து உலகம் பூரா என்ன கொண்டாட போகிறது. அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை, அதில் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா உன் திருவடிகளை யார் ஒருவன் ஆசிரியிச்சு கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறானோ யாருக்கும் தான் இந்த மாதிரி கௌரவம் வராது, எல்லாருக்கும் வரும். ஆகினால எனக்கும் அதனால் நல்லது நடக்கும், நன்மை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். ஆனால் இதுக்கு ஆசைப்பட்டு நான் பண்ணலை. உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அடி எனக்கு சக்தி இல்லையேன்னு நான் பயந்துட்டு இருந்தால் கூட, தயங்கினா கூட, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இருக்கக்கூடியதான என்னுடைய அபரிமிதமான அவா இருக்கணும் அந்த ஆசை, அதுவே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான அந்த சக்தியை எனக்கு கொடுக்குமோ. அப்படி அந்த சக்தியை கொடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை நல்ல முறையில் பூர்த்தி செய்து வைக்குங்கிற நம்பிக்கையோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர ஜெய்கின்யமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமானாம் தத்கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலக்ஷ்யம் சமாதௌ பூர்ணம் தேஜஸ்புரதி பவதி பாதலாக்ஷாரசாங்கம். இங்கே சொல்கிறார் கமலே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். கமலேன்னா பெரிய பிராட்டியே. பெரிய பிராட்டினுடைய பல திருநாமங்களில் கமலா அப்படின்னு ஒரு பேர். கமலேங்கிறது சம்போதனம். எத்திர தேகினி அமீஷாம், உலகத்தை சரீரமாக கொண்ட எந்த பரமாத்மாவிடத்தில் இந்த ஜங்கமானாம் ஜங்கமம் ஸ்தாவரம் ஆகிய வஸ்துக்களின் ஜென்மஸ்தேம பிரளய ரச்சனா, அதாவது ஜென்மனா பிறப்பு, ஸ்தேமம்னா நீடித்து இருக்கிறது, பிரளயம்னா அழிவு ஆகியவையெல்லாம் ரச்சனா செயல். எத் சங்கல்பாத்து பவதி, எவருடைய சங்கல்பத்தால் நடக்கிறதோ, தத் கல்யாணம் அந்த மங்களமானதான யமினாம் யோகிகளுக்கு சமாதோ ஏகலட்சியம் பூர்ணம், தியானத்திலே ஒரே இலக்காக உள்ளதாக, எங்கும் பூர்ணம் எங்கும் நிறைந்ததாக, கிமபி தேஜக அற்புதமாயுள்ளதான தேஜஸ் பவதி பாதலாக்ஷா ரசாங்கம் ஸ்புரதி, உன்னுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழியில் சின்னமாக கொண்டு பிரகாசிக்கிறது. அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது பரதத்துவம்னா யாரு?
பரதத்துவம்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா வேதாந்தங்கள் என்ன சொல்றதுன்னா, எவனுடைய திருமார்பிலே பெரிய பிராட்டியினுடைய திருவடியிலே தானே இந்த பூசின தானே மருதாணி மாதிரி செம்பஞ்சு குழம்புன்னு சொல்றது, அது லாக்ஷாரசம் அப்படின்னு பேர். அது புலப்படுகின்றதோ அவன் தான் பரமாத்மா தெரிஞ்சுக்கோன்னு வேதாந்தங்கள் சொல்றது. அந்த விஷயத்தை அழகா பெரிய பிராட்டியே, உன்னுடைய நாயகனான எம்பெருமான் சேத்தனம் அச்சேதனம் ஆகிய சகல வஸ்துக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டவன், அவைகளுக்கு அவன் ஆத்மா. ஸ்தாவரம் ஜங்கமும் ஆகிய பிரபஞ்சம் இதையெல்லாம் படைப்பது, ரட்சிப்பது, அதன் பிறகு பிரளய காலத்தில் அழிவு ஆகிய செயல்கள் எல்லாம் அவன் சங்கல்பத்தால் நடக்கிறது. தான் மங்கள சுரூபமாக இருந்து மங்களமான வஸ்துக்கள்லாம் மங்களத்தன்மையை அளிப்பவனும் அவன்தான். யோகிகள்லாம் என்ன பண்ணுறா, தங்களுடையதான இந்திரியங்களை எல்லாம் அடக்கி அவனையே தங்களுக்கு லட்சியமாக நினைத்து கொண்டு அதை மனதை அடக்கி உள்ள கோவிலில் அந்த அந்த குணபரிபூர்ணான எம்பெருமானையே தியானிக்கிறார். ஸ்வரூபத்தாலும் குணங்களாலும் அப்படி பரிபூர்ணமாக எங்கும் நிறைந்து நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருமார்பில் ஒரு கணங்குழு நீ பிரியாமல் இருக்க, நித்தியவாசம் பண்ணுற அந்த வட்சஸ்தலத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னா, உன் திருவடியில் பூசியதான செம்பஞ்சு குழம்பு இருக்க அவன் மார்பில் அது என்னாருது படறதுனால அது அழகான ஒரு சின்னமாக அங்கே அமைஞ்சு போயிடுது. அதை வச்சுட்டு தான் அவனுடைய இத்தனை பெருமைகளுக்கும் உன் திருவடி சின்னமே காரணம் அப்படின்னு அவன் பரதத்துவம் என்பதற்கு அதை சாட்சியாக வேதாந்தங்கள்லாம் சொல்கிறதுங்கிறார். இப்போ பகவான் சிருஷ்டி பண்ணுறது, அதையெல்லாம் ரட்சிக்கிறது, அழிக்கிறது, எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறான் திருமார்பில் இருந்து. இவள் அவனை புருஷோத்தமன் பரமாத்மா என்பதை பரதத்துவத்தை நிரூபிக்கின்ற மாதிரி அவளுடையதான லாட்சாரசம் அங்கே இருக்குங்கிறது சுவாமிகள் அழகாக அங்கே சொன்னாரா. இங்கே கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் ஒரு விஷயம் சொல்றார். ஸ்வஸ்தி ஸ்ரீர்தசதாதசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதிமாபவர்கிக பதம் சர்வம் ச குர்வன் ஹரிஹி யஸ்யாவீக்ஷ்ய முகம் ததிங்கிதபராதீனோ விதத்னே கில க்ரீணேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா ஸ்யாதைகரஸ்யாத்தயா. அற்புதமான ஒரு விஷயம் அது. அதாவது பகவான் சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாரோனோ அதை பண்ணுறது ஒரு லீலையாக பண்ணுறானா. ஏன்னா ஸ்ரீவைகுண்டம் அவனுக்கு நித்திய விபூதி, இந்த பூலோகம் இதுக்கு பேர் லீலா விபூதின்னு பேர். இந்த சிருஷ்டி ஸ்திதி முதலான காரியங்கள்லாம் பண்ணுறாரே அது லீலையாக பண்ணுறா. லீலைன்னா விளையாட்டு. அது தனியாக அடியன் ஆச்சாரியன் வேடிக்கை சாதிச்சாகும். ஒரு விளையாட்டுன்னா ஒத்தரா விளையாட மாட்டேங்க, ஒரு பார்ட்னர் இருக்கணும், விளையாடணும், ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறது. இப்போ எம்பெருமானுக்கு இங்கே பிராட்டி இத்தனை காரியங்களை செய்வதற்கு இந்த லீலைக்கு யார் பார்ட்னர்னா பிராட்டி. அவளும் சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து தான். அப்போ என்ன பண்ணுறான்னா, அவருடையதான கடைக்கண் பார்வை இருக்க ததிங்கித பராதீன, அதாவது அந்த அவளுடைய பிராட்டியுடையதான புருவ நெருப்பு கண் பார்வை அதனுடையதான அதிலிருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பகவான் இந்த பாக்கி காரியங்களெல்லாம் செய்கின்றான். ரெண்டு பேருமா சேர்ந்து திவ்யதம்பதிகளாக என்பதாக இங்கே ஸ்ரீஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சுவாமி தேசியம் சொல்லச்சு, உன் நாயகனான எம்பெருமான் சேத்தனா சேத்தன சர்வ லோகங்களையும் வஸ்துக்களையும் தன்னை சரீரமாகவும் கொண்டு அவன் ஆத்மாவாக இருந்து எல்லாத்தையும் சிருஷ்டி ஸ்திதி இந்த சமூக இத்தனை காரியங்களையும் பிரபஞ்சம் முழுவதையும் பண்ணுறானே. அப்படி பண்ணுறது எதனாலேன்னா அவன் பட்சத்தலத்திலே நீ வீட்டிலிருந்து பரதத்துவமாக வந்தான் வரத்தை நீ காட்டின்னு இருக்கே, எதனாலேங்கிறார். ஆக
இந்த அற்புதமான அபிப்பிராயம். ஏன்னா பிராட்டியினுடையதான சேர்த்தியினால பிராட்டியினுடைய அந்த சேர்ந்து இத்தனை காரியங்கள் நடக்கிறதுங்கிறது ஒன்று. இரண்டாவது அதுதான் ஆண்டாள் திருப்பாவளை சொல்லிச்சு, திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம்பாடினா. இப்போதான் சமீபத்தில் பார்த்தோம் நம்ம. அது திருத்தக்க செல்வம்ங்கிறதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணா. பிராட்டி விரும்பக்கூடிய செல்வம்னு ஒன்று, இன்னொன்று பிராட்டியால் ஏற்பட்ட செல்வம்னு. இங்கே பிராட்டி விரும்பின செல்வம் எதுன்னா வட்சஸ்தலத்தில் வந்து உட்கார்ந்தது. ஏன்னா திருப்பார்கடலை கடைந்து அது வந்து மகாலட்சுமி ஆவிர்பவித்த உடனே விஷ்ணு புராணம் சொல்றதுன்னா, ஏன்னா யயோ வக்ஷஸ்தலம் ஹரே ஹே அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் என்ன பண்ணாலும் பிராட்டி உடனே எம்பெருமானுடைய திருமார்பில் ஏறி அமர்ந்து விட்டாள். ஏன்னா அவ்வளவு அற்புதமான சௌகுமாரியமான ஒரு இடம். அதான் வேடிக்கையாக ஒரு சொல்றது. ஏன்னா வாமனாவதாரம் பண்ணினா பெருமாள் வாமனாவதாரம் பண்ணி வாமன பிரம்மச்சாரியாக மகாபலி வேள்விச்சாலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவன் மார்பிலே மகாலட்சுமி உரைவதை பார்த்து மகாலட்சுமியை பார்த்து சொன்னாராமா. பூர்வாச்சாரியர்கள் உரையாசிரியர்கள் அனுபவம் ரொம்ப ரசமா. பிராட்டியை பார்ப்பு திருவார்பிலே அமர்ந்திருக்கிற பிராட்டியை பார்த்து எம்பெருமான் சொன்னானா, அம்மா லக்ஷ்மி, நானும் போட்டிருக்கிறது பிரம்மச்சாரி வேஷம். இந்த பிரம்மச்சாரி வேஷத்துக்கு நீ மார்பில் ஒரு பொண்ணை உட்காந்து வச்சுருந்தா யாரும் ஒத்துக்க மாட்டா. அதனால ஒரு சிறிது காலம் நீ ஞானம் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வா. நான் போய் மகாபலி யாகசாலைக்கு போய் அங்கே அந்த தேவதைங்களுக்கு வேண்டிய காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ திரும்பி வரலான்னு. அதுக்கு பிராட்டி பதில் சொன்னான்னு அழகான வியாக்கியானம். தேவரீர் திருமார்பின் சுவடு அறிந்தபின் எனது பிறந்தகமான தாமரை பூவும் நெருங்கி உள்ளாயிற்றே. அதாவது தேவனுடைய திருமார்பில் வட்சஸ்தலத்தில் என்னைக்கு வந்து உட்கார்ந்து அந்த சௌகுமாரியத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேனோ அதன் பிறகு என்னுடைய பிறந்தகம், தாயாருக்கு பிறந்தகதுன்னா தாமரை புஷ்பம், எனது பிறந்தகமான தாமரை பூவும் நெருங்கி முள்ளாயிற்று. நெருங்கி முள் மாதிரி குத்துறது, பிறந்தான்னு சொல்லாதீங்க ஒன்னாலாம். அதனால அந்த திருத்தக்க செல்வம்னா பிராட்டியே விரும்பி ஏற்றுக்கொண்டதான செல்வம் அவன் திருமார்பு. இன்னொன்று பிராட்டியால் ஏற்பட்ட செல்வம். இப்போ சொல்ல பாருங்க. ஏன்னா அந்த அவனுடைய பரதத்துவம் என்பது அவளுடைய பிராட்டியினுடைய செம்பஞ்சி குழம்பு திருமார்பிலை பட்டு, அதனால்தான் அவன் பரதத்துவம் என்று வேதாந்தங்கள் கொண்டாடுறது. அதனால்தான் அங்கே சொல்லிச்சு, வேதமே என்ன சொல்லிச்சுன்னா ஸ்ரத்தையா அதேவோ தெய்வத்துவம் அவசரத்தே. அவனுக்கு எம்பெருமானுக்கு தேவத்துவமே ஸ்ரத்தான மகாலட்சுமி பேர் பிராட்டியால் ஏற்பட்டது. அதே தான் இங்கே மாரீச்சுன்னு சொல்கிறான். ராவணனுக்கு உபதேசம் பண்ணச்சே, நீ வந்து ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாதுகு சத்திய பராக்கிரமஹா சொல்லி அப்புறமே மீது தேஜியா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா. இந்த பிராட்டினாலே அவனுக்கு விசேஷமான பெருமை ஒளி எந்த பிராட்டியாலும் அந்த ஜானகியால் ஏற்பட்டு அந்த ராமன் எப்படிப்பட்டவனா ராமஹா விக்கிரகவான் தர்மஹா சாதுகு சத்திய பராக்கிரமஹா என்று. ஆனால் அங்கே திருத்தக்க செல்வத்துக்கு அப்படி வியாக்கியானம் பண்ணான். அதைத்தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தினாலே அந்த பிராட்டி அந்த எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே வீற்றிருக்கின்றாள். அவள் பிராட்டி அந்த திருவடியில் இருக்கக்கூடியதான் அந்த அந்த நம்ம பார்க்குறோமோனோ, நம்மெல்லாம் இங்கே காலில் வாழலாம் மருதாணி பூசிக்கிறாளோன்னு ஸ்திரீகள், அது மாதிரி செம்பஞ்சு குழம்பாலே மருதாணி இட்டுருக்காளாம் காலில். அந்த திருவடி இந்த மார்பில் உதச்சி அந்த செம்பஞ்சு குழம்புனுடையதான அடையாளம் இவருடைய திருமார்பிலே வட்சஸ்தலத்தில் இருக்கிறதுனால இவன் தான் பரதத்துவம் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடியதான மேன்மை அவனுக்கு கிடைப்பதாக சொல்வதிலிருந்தே இந்த பிராட்டினுடைய பெருமை நன்றாக புரியும். நிஷ்பிரத்யூக பிரணய கட்டித்தம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுஸ்துவம் சேச்சனவதி குணம் துவந்த்வமன்யோன்யலக்ஷ்யம் சேஷச்சித்தம் விமலமனசாம் மௌளயச்ச்ருதீனாம் சம்பத்யந்தே விகரணவிதௌ யஸ்ய சய்யா விசேஷாः. இந்த ஸ்லோகத்தில் பெரிய பிராட்டியான மகாலட்சுமி எங்கெல்லாம் உரைகிறாள் அழகுபடி பேசுகிறார். தேவி பெரிய பிராட்டியே நிஷ்பிரத்யூக பிரணய கட்டித்தம், இடையராத அந்த பரஸ்பரம் உண்டதான பிரேமையினாலே அன்பினாலே கட்டுப்பட்டதாய் பிணைக்கப்பட்டதாய், நித்திய அனபாயம் என்னாலும் பிரியாததாய், அனவதி குணம்
எல்லையற்ற குணங்கள் உடையதான விஷ்ணுகு அந்த எம்பெருமானும் தொம் செய்தி நீயுமாகிய துவந்துவம் இந்த இணை இருக்க இரட்டை அந்யோன்ய லட்சியம் ஒன்றாலே மற்றொன்று அறியக்கூடியதாக உள்ளது. எஸ்ய விகரண யுதவ் எந்த இந்த இரட்டைக்கு மிதுனத்திற்கு உல்லாசமாயிருப்பதில் சேஷகா சேஷன் என்கின்றதான ஆதிசேஷனான திருவனந்தாழ்வானும் விமல் மனசாம் சித்தம் ஸ்ருதீனாம் தூய மனத்தரான யோகிகள் உள்ளமும் வேதங்களில் மௌல எச்ச மொழிகளான வேதாந்தங்களும் ஷையா விசேஷாக சிறந்த பள்ளிக்குள்ளும் இடங்களாக சம்பத்தியந்தே அமைந்துள்ளனவே. அதாவது பெரிய பிராட்டியான நீயும் உன்னுடைய நாயகனான ஸ்ரீமன் நாராயணனும் எம்பெருமானும் எப்பொழுதும் சேர்ந்து கூடிய இணை புரியாமல் அந்த சேர்த்தி ரொம்ப அற்புதமாக இருக்க இல்லைங்க. அந்த சேர்த்தி இருக்க அந்த மிதுனம்னு சொல்கிறது அதுதான் எங்கள் போன்ற அடியார்களுக்கு உத்தேசம். இந்த சேர்த்தியில் ஒருவருக்கொருவர் கொண்டுள்ளதான அந்த பிரேமை அன்பு என்னாலும் சிறிதும் குறைவு விடுவதில்லை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் உத்தம தாம்பத்தியம் படைத்தவர்கள். இப்படிப்பட்டதான இந்த சேர்த்தி இணை இருக்கே அது அழிவற்றது கூட, அது என்றும் பிரியாது. ஒருவர் மற்றொருவர் எப்பொழுதும் பிரிவதில்லை. உங்கள் 2 பேருடைய திருக்கல்யாண குணங்களும் எல்லையற்றதாக இருக்குது, சொல்லி முடியாது. இந்த 2 பேரும் உங்களை இந்த திவ்ய தம்பதிகளான உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அறிமுகப்படுத்தணும்னா எம்பெருமானை உன்னை கொண்டு ஸ்ரீபத்தின்னு சொன்னா தான் அவனுக்கு பெருமை. ஸ்ரீபத்தியான சிவன் நாராயணன் அப்படின்னு ஒன்றை சொல்லச்சே விஷ்ணு பத்தினி அப்படின்னு, விஷ்ணு பத்தினி ஜெகன் மாதான்னு சொன்னால் விஷ்ணு பத்தின்னு முதல்ல சொல்லணும். அதாவது அவனை கொண்டு உன்னையும் உன்னை கொண்டு அவனையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்த மாதிரி இருக்கு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சேர்த்தி இருக்க உல்லாசமாக பள்ளி கொள்ளக்கூடிய இடங்கள் 3 இடங்கள் முக்கியமாக சொல்லலாம். அது என்னன்னா, முதல்ல திருவனந்தாழ்வானாக ஆதிசேஷன், 2வது யோகிகள் இருக்காளே அவளுடைய ஹிருதயம், 3வது வேதங்களுடைய சிரசான இந்த வேதாந்தங்கள். திருவனந்தாழ்வா இது எப்போதும் பள்ளி கொண்டு இருக்கிறதுனால ஆதிசேஷ தர்ப்பந்தான் உங்களுக்கு படுக்க. யோகிகள் எப்பொழுதும் தங்களுடைய ஹிருதயத்தில் உங்களை வைத்து அனைவரதும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கும் நீங்கள் நித்தியவாசம் பெற்றாள். வேதாந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் உங்கள் பெருமையே பேசுறது. இப்படி இந்த 3 இடங்களும் உங்களுக்கு நித்தியவாசம் செய்யக்கூடிய பள்ளி கொள்ளும் இடமாக அமையிறது அப்படி அப்படின்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். உத்தேஸ்யத்வம் ஜனனி பஜுதோ உஜ்ஜிதோபாதிகந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷி யுவயோः ஏகசேஷித்வயோகாத் பத்மே பத்யுஸ்தவச நிகமைः நித்யமன்விஷ்யமானः நவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன் மானசம் நஹா. அதாவது இந்த ஸ்லோகத்தில் பிரபத்தி நாம் பண்ணுற பொழுது திவ்ய தம்பதியரான 2 பேரும் உத்தேசியம், அவர்களை உத்தேசித்துதான் பிரபத்தி, தனிப்பெருமாளோ தனித்தாயாரோ கிடையாது என்பதை விசேஷமாக அறுதிட்டு நல்லா தெளிவாக சொல்கிறார். ஜனனி தாயாகிய பத்மே பெரிய பிராட்டியே பிரத்யக்ரூமே ஹவிஷி உஜ்ஜித உபாதிகந்தம், அதாவது ஜீவாத்மாகின்றதான ஹவிஸில் காரணம் எதுவும் சிறிது இல்லாமல் உத்தேசியத்துவம் அதை பெறுவதற்கு உடையதான குறிப்பிடக்கூடிய தெய்வமாகிய தன்மை, அதாவது இந்த ஹபிஸை பெறுவதற்குண்டான அந்த யோகிதை உள்ளதான தன்மையை பஜதோகோ அடைகின்ற யுவயோகோ உங்கள் இருவருக்கும் ஏகசேஷித்வ யோகாது. ஏன்னா அதை பெற்றுக்கொள்வதிலே, அந்த ஹவிஸை பெற்றுக்கொள்வதிலே 2 பேருக்கும் உரிமை ஒன்றாகவே இருப்பதால், சமமாக இருப்பதால், பத்யுகு உன் நாயகனான எம்பெருமானுடையவும் தவச்ச உன்னுடையவும் மகிமா பெருமையானது
நிகமைகி நித்தியம் அன்விஷ்யமான வேதங்களால் எப்பொழுதும் தேடப்படுவதால் நகா மானசம் எங்களுடைய உள்ளத்தை நர்த்தையன் கூத்தாடச் செய்து கொண்டு அவச்சேதம் அளவை நபஜத்தை அடைவதில்லை அப்படிங்கிறார். ரொம்ப விஸ்தாரமாக இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். அப்படின்னா உலகுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய லோக ஜனனி இருக்கக்கூடியதான பெரிய பிராட்டியே சாதாரணமாக லோகத்தில் யாகங்கள் பண்ணுறான்னா அது ஹவிஸ்ன்னு சொல்லுது. இந்த நெய் வச்சிரம் பண்ணுறது, புரோடாசம், இந்த ஹோமங்கள்லாம் பார்த்தா சக்கரை பொங்கல், நெய் சமைத்து இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த ஹோமங்கள் பண்ணுவா பார்த்துருக்கலாம். அதெல்லாம் பார்க்கச்சு இந்திராய ஸ்வாஹா, இந்திராய தர்மா, சூர்யாய ஸ்வாஹா, சூர்யாய தர்மானா அது மாதிரி இந்திரன் அக்னி இந்த மாதிரி மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அக்னியில் ஹோமம் செய்கிறது. ஒரு ஹோமமானது எந்த தேவதையை நம்ம குறித்து பண்ணுறோமோ, இப்போ சூர்யாய ஸ்வாஹானா சூரியனை குறித்து, அப்போ பார்க்கச்சே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இந்த சூரியன்கிற தேவதை இருக்கானோ அவன் உத்தேசியன், அவனை உத்தேசித்து பண்ணுவது, அதனால் அவன் உத்தேசியன்னு பேர். அதனால் அந்த ஹவிஸை அவன் ஏற்றுக்கொள்கிறான், சந்தோஷப்படுறான். இப்படி ஏதாவது ஒரு ஒரு தேவதைக்கு பிரீத்திக்காக ஒரு ஹவிஸு ஒரு அவளை பேர் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இது சாதாரணமான ஒரு ஹோமம், ஒரு யாகத்திற்கு ஒரு வேள்வி. ஆனால் பிரபத்திங்கிறது ஒரு பெரிய வேள்வி, ஒரு யாகம். இந்த பிரபத்திங்கிறதான வேள்வியில் ஹவிஸ் எதுன்னா நம்ம ஆத்மா. அங்கே ஏதோ நெய் புரோடாசம் பாக்கியெல்லாம் அந்த ஹவிஸாக போடுறோமோ, இங்கே பிரபத்திங்கிறதான வேள்வி யாகத்தில் நம்ம ஆத்மாவை ஹவிஸாக பெருமான்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதனால் பிரபத்திங்கிறதான வேள்வியில் ஆத்மாவே சமர்ப்பிக்கக்கூடியதான ஹவிஸாகிறது. இதை ஸ்வீகரிக்கப்படுறதுக்கு அதை பெறக்கூடியதான உரிமை படைத்தது அவனுக்கு யாருன்னா, அவனுக்கு பேர் உத்தேசன். யாருன்னா உத்தேசனாகவும் சேஷியாகவும் இருக்கிறது எம்பெருமான். உலகத்தில் பண்ணக்கூடிய இப்போ நம்ம சொன்ன மாதிரி மற்ற வேள்விகள், ஹோமங்கள், அதில் கொடுக்கக்கூடிய இந்த ஹவிஸுக்கு பாக்கி தேவதைகள் உத்தேசமாக ஆவது போல இந்த பிரபத்திங்கிற இந்த வேள்விக்கு எம்பெருமானை உத்தேசனாகவும் சேஷியாகவும் ஆறான் இருக்கலாம். ஆனாலும் இது ரெண்டு எல்லா தேவதைகளுக்கும் எம்பெருமானுக்கும் பொதுவாக இருந்தால் கூட இங்கே எம்பெருமானுக்கு நாம் ஆத்மாவை சமர்ப்பிக்கின்ற வேள்வி இருக்க மற்ற தேவர்கள் இல்லாதான ஒரு தனி சிறப்பு இதுக்கு. ஏன்னா இந்த பாக்கி அக்னி இந்திரன் முதலானவெல்லாம் இயற்கையிலே பெருமாள் மாதிரி இல்லை. அவர்கள் நம்ம போன்ற ஜீவாத்மாக்கள். அவர்களுக்கு முன் செய்த அந்த புண்ணிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்தானத்தை பகவான் அவளுக்கு அடிச்சிருக்கா. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம். அந்த ஒரு விஷயம் தவிர நம்ம விட பெற்றே தவிர இல்லைன்னா அவளும் நம்ம மாதிரி ஜீவர்கள் தான் எம்பெருமான் விஷயத்தில். அதனால் பிரபத்தி ஆகின்றதான வேள்வியினுடைய விஷயம் வேற. அதாவது நம்முடைய ஆத்மாவாகிய ஹவிஸே இயற்கையாகவே எம்பெருமானுக்கு உடைமை. இந்த உண்மையை அறியாமல் என்ன பண்ணுறோம், ஜீவாத்மாக்கள்லாம் என்ன பண்ணுறா, தங்களை சுதந்திரம் நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது பகவானை சேர்ந்தது, அவனுடைய வஸ்து. அப்போ நாம் சுதந்திரமாக நினச்சிட்டோம்னா பகவானுடைய சொத்தான இந்த ஆத்ம வஸ்து திருடி மாதிரி திருடன் ஆகிடும் நாம். இதுதான் நம்ம சாஸ்திர விஷயம் சொல்கிறது. அதனால் இந்த தத்துவம் புரிஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே நாம் பகவானுக்கு சொந்தமான திருடினமே அந்த ஆத்மாவை திருப்பி சமர்ப்பிக்கிறோம். அதுதான் இந்த பிரபத்தி. அதுக்கு உடையவன் இந்த உடைமைக்கு உடையவனான எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கே இந்த ஹவிஸாக இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறதுனால அவன் இதுக்கு உத்தேசனாகிறான். பாக்கி இந்த ஹவிஸ் எல்லாம் பாக்கி தேவதைகளுக்கு சொன்ன மாதிரி இல்லை. இது ஜீவர்களாகிய நாமெல்லாம் இயற்கையாகவே சேஷபூதர்கள், அதாவது அடிமைன்னு அர்த்தம். அவன் சேஷி, நாமெல்லாம் சேஷபூதர்கள். அவன் இயற்கையாகவே சேஷி. மற்ற தேவர்களுக்கு அவளுடைய கர்மாவுடைய காரணத்தினால அந்த அவளுக்கு இந்த தேவத்துவம் ஏதோ அவஸ்தானம் அது மாதிரி இல்லை. எம்பெருமானுக்கு இயற்கையாகவே சேஷி.
நாமெல்லாம் இயற்கையாக அவனுக்கு சேஷபூதர்கள். அதனால் மற்ற தேவதைகளை காட்டிலும் இந்த சுப்ரீம்னு சொல்கிற பாருங்க, அந்த ஒப்பற்றதான ஓமையற்றதான அந்த தன்மை எம்பெருமானுக்கு இருக்குது. அதனால் சொல்கிறார் இங்கே, தாயே, இப்படி கர்ம முதலிய காரணங்களாலே எந்த விதமான இந்த தோஷமும் இல்லாமல் அந்த எம்பெருமானுக்குள்ளான உத்தேசியத்தன்மை, சேஷித்தன்மை, இது ரெண்டும் ரொம்ப பெரிய விசேஷமான சிறப்பு. அவன் உத்தேசியாகவும் சேஷியாகவும் இருப்பது எதனால் என்ன, தனிப்பட்ட முறையில் இல்லை, பெரிய பிராட்டியாக உன்னோடு சேர்ந்தே தான் அந்த தன்மைகளை அவன் அடையினான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. அதனால் பிரபத்தின் போது பிரபத்தி பண்ணச்சேயும் சரி, பலன் போதும் பிராட்டியோடு சேர்ந்து பெருமாள் இதுக்காக. அதனால் பிரபத்திங்கிறதான வேள்வியில் இந்த ஹபிஸ் ஸ்தானத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய இந்த ஆத்மா இருக்க, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே உத்தேசியராகவும் சேஷிகளாவார்கள். ஆனால் இது நினச்சிட்டு எப்படி சொன்னால், இது ரெண்டு உத்தேசியர்கள் ரெண்டு சேஷிகள் நினைக்கக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று தான், ஒரே சேஷி ஒரே உத்தேசன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரே உத்தேசத்தன்மை ஒரே சேஷித்தன்மை உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை நல்லா புரிஞ்சுட்டு உங்கள் ரெண்டு பேருடையதான இந்த ஒப்புமையற்றதான இந்த பெருமை இருக்க, இதை அளவிட முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுட்டு எப்பவும் அந்த உங்கள் ரெண்டு பேரையும் புகழ்ந்து பேசுவதற்கு மனசில் ஆவலோடும் பாரிப்போடும் அப்படியே வேதங்கள்லாம் அப்படி பாரிக்கிறது, ரொம்பவும் இந்த பெருமையை பேசுவதற்கு ஆவலோடு இருக்குது. இந்த பெருமையை நினைக்கும் போது எங்களுடைய உள்ளம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மனசானது அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோடு கூத்தாடுறதுன்னார் அவர். நகா எங்களுடைய மானசம் நர்த்தையன்னு, இந்த உள்ளத்தை கூத்தாட செய்து கொண்டு அவச்சேதம் நம்ம ஜெத்தி அடைவதில்லைன்னா அந்த ஆனந்தத்துக்கு எல்லை இல்லாமல் இருக்கு. ஆனந்தம் எல்லை மீறி போகிற பொழுது அந்த ஆனந்தத்தினால ஏற்படக்கூடியதான் அந்த சந்தோஷத்தினால அந்த கூத்தாடுறதுன்னா, இந்த மாதிரி திவ்ய தம்பதிகள் கிடைச்சிருக்கா. அப்படி அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் நாம் பண்ணக்கூடிய இந்த பிரபத்திங்கிறதான வேள்விக்கு இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கின்றமை ஹவிசா, அதுக்கு ரெண்டு பேரும் உத்தேசியர்கள் ரெண்டு பேரும் சேஷிகள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு ரெண்டும் ஒன்றுதான், இணை புரியாத அந்த மிதுனம் அந்த சேர்த்தி என்பதை உணர்ந்து கொண்டதுனால என்ன ஆகுதுன்னா, மனசு அப்படியே இந்த ஆனந்தத்தினால அப்படி கூத்தாடுறது என்பதாக அந்த அந்த எம்பெருமான் பிராட்டி ஆகியன்றதான அந்த சேர்த்தியை பற்றி விசேஷமாக சொல்கிறேன். ஏன்னா அது நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம சம்பிரதாயத்தில் முக்கியமான விஷயமே இதுதான். பெருமாள்கிட்ட போய் பிரபத்தி செய்யும் பிராட்டி பக்கத்தில் இருந்து புஷகார புத்தியாக இருந்து நாம் பிரபத்தி என்றத உபாயம் அதற்கு பேர். அந்த பிரபத்திங்கிற உபாயத்தின் போதும் பிராட்டி பக்கத்திலிருந்து அதை நடத்தி கொடுக்குறான். அந்த பிரபத்திக்கு பலனான மோட்சம் இருக்கு, உபேயம்னு சொல்கிறது பலன். அந்த நேரத்திலையும் கொடுக்கறதுக்கும் அந்த பலனை கொடுப்பதற்கும் பெருமாளோடு பிராட்டி சேர்ந்திருக்கா. அதனால நமக்கு உத்தேசம் பெருமாள் பிராட்டி ஆகிய ரெண்டு பேரும் சேர்ந்ததான அந்த மிதுனம், அதைத்தான் திவ்ய தம்பதிகள்னு சொல்கிறது, சரண்ய திவ்ய தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறோமோ. அதனால் அதை நன்றாக அதை மேலே 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 அது போச்சு சொல்ல போகிறார். அதனால் அதை முதல்ல மனசில் பதிய வைப்பதற்காகத்தான் இந்த பாக்கிய ஹோமங்களில் பண்ணக்கூடிய ஹபிஸு சாதாரணமாக நெய் இல்லை புரோடாசம் இல்லை இதான் இருக்கோ சமைத்து இல்லை சக்கரை பொங்கல் வச்சு ஹோமங்கள்லாம் பண்ணுறா. அதெல்லாம் அந்தந்த தேவதைகளை குறித்து பண்ணுறா. அந்த தேவதைகள் அதுக்கு உத்தேசமாக இருக்கலாம். அது அந்த ஹோமங்கள்லாம் அது மாதிரி இல்லை இந்த பிரபத்திங்கிற ஹோமம். ஏன்னா அவள்லாம் உத்தேசியர்களாக இருக்கிறது டெம்பரரி தான். ஏன்னா அவள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இந்த போஸ்ட்டை கொடுத்துருக்காரு பெருமாள். ஆனால் பகவான் அப்படி இல்லை, இயற்கையாகவே சேஷி. நம்ம இந்த பிரபத்திங்கிற வேள்விக்கு இந்த ஹவிஸை ஆத்மாங்கிறத ஹவிஸை ஏற்றுக்கொள்ளச்சு ரெண்டு பேரும் சேஷியாகவும் உத்தேசியர்களாகவும் திம்பி தம்பதிகள் இருக்கா. மிதுனம் இரட்டையர்கள் பிரிக்க உண்ணாதவர்கள் என்ற தத்துவத்தை ரொம்ப அழகான முறையில் இதை விளக்கியிருக்கார். மேற்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமஹ. நாராயண நாராயண நாராயண.